வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். என்னால் ஃபுல் வீடியோவும் ஒரே நேரத்தில் போட முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பை பார்ட்டாக நான் வந்து வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஜிட்டல் பெயிண்டிங்கில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபோட்டோ குவாலிட்டி. இந்த தம்பி இந்த ஃபோட்டோ கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் அந்த ஃபோட்டோவை கொடுத்தாரு. இருந்தாலுமே எனக்கு எந்த அளவு குவாலிட்டி வேணும்னா நான் ஜூம் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து இந்த ஆக்சுவல் பிக்சர்ஸ் வைக்கும் போது எனக்கு இந்த ஒரு கண்ணு மட்டுமே பெருசாக இருக்கணும். அந்த அளவு குவாலிட்டி இருந்தால் தான் இந்த ஃபோட்டோ டிஜிட்டல் பெயிண்டிங்கிறது குவாலிட்டியான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் ஐஐ கொடுத்து இங்கே 72 ரிசல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த 72 ரிசல்யூஷனை நான் வந்து ஒரு 125 ரிசல்யூஷனாக மாற்றிக்கிறேன். அப்படி நான் மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஆக்சுவல் பிக்சர்ஸ் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண் இந்த அளவு ஜூம் தெரியுது. ஸோ இப்போ இந்த அளவு நம்ம வந்து ஸ்மச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோட மிட் டோன்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ ஏற்றுறேன். அதுக்கப்புறம் ரெட்டையும் ஏற்றுறேன். ஏற்றுனதுக்கப்புறம் ஹைலைட்டில் கொஞ்சமாக மெஜந்தாவும் அதுக்கப்புறம் சியான் கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கலர் கிளிக் பண்ண உடனே இந்த செலக்டிவ் கலர்ன்ற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூட்ரல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லோவோ பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக்கும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டீட்டெயில் நல்லா தெரியும். இதை நம்ம பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் அந்த நியூட்ரல்ஸ்ன்ற பாக்ஸ் கிளிக் பண்ணால் பிளாக்னு இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் பிளாக் அதிகம் பண்ணால் அந்த இமேஜ் இருக்க எல்லா பிளாக்கும் பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்மச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரஷ்ஷோட லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷோட லிங்க்கு CS ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் பேர் ஃபோட்டோஷாப் CS5, அதில் தான் இது சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 65ன்ற ப்ரஷ் நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஸ்மச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா XP பென் டேப்லெட்னு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்மஜ்ஜே பண்ணுறேன். ஓகேவா. நான் வந்து ப்ரஷ்ஷில் நான் வந்து மவுஸில் பண்ணல, டேப் யூஸ் பண்ணுறேன் அதுக்குன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணும்போது இந்த ஸ்மச் ப்ரஷ்ஷோட ப்ரஷ் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரஷ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிளிக் பண்ணால் ப்ரஷ் செட்டிங்ஸ் வரும். ஸோ இதில் ஆல்ரெடி ஸ்பேஸிங் ஒன்று இருக்கும். டிஃபால்ட்டாகவே இல்லை ஹார்ட்னஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸிங் இருக்கும். அந்த ஸ்பேஸிங் நான் வந்து கிளிக் எடுத்துடுறேன். கிளிக் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிட்டு பென் ப்ரெஷர் இருக்கும். பென் ப்ரெஷர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறேன். 65 ஸ்ட்ரென்த் வச்சோடனே ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணுறேன்னா மூக்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மூக்கு எட்ஜுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு நான் ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு நான் தீர்த்த ஆரம்பிக்கிறேன். பேட் யூஸ் பண்ணுறவங்க தீர்த்திட்டாங்கன்னா கொஞ்சம் லேசாக தீர்த்துங்க. ஸோ அது ஒரு ஷேப்பாக நான் கொண்டு வரேன். ஷேப்பாக கொண்டு வரதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த ஒயிட்டை நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன். அந்த ஒயிட்டை நான் ஸ்மச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பெண்ணை வந்து நான் அழுத்துறேன் பேட்டில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பென் அந்த ஒயிட் கலர் சுற்றி இருக்க கலரை ஸ்மச் பண்ணி அந்த ஒயிட் கலருக்குன்னு தனியாக ஒரு ஷேப் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டீட்டெயில்டு ரொம்ப நுணுக்கமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணி அதுக்கு நான் ஒரு ஷேப்பை கொடுக்குறேன். ஸ்மச் பெயிண்டிங் மூலியமாகவே, அதாவது ஸ்மச் ப்ராசஸிங் மூலியமாகவே அதுக்கு நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சாகவும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்குது. ஸோ எதையும் நம்ம தனியாக காட்டணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாமே ஒன்றா மெச் பண்ணிங்கன்னா அது பெயிண்டிங் மாதிரியே தெரியாது. ஸோ நீங்கள் தீர்த்தும் போது கொஞ்சம் பொறுமையாக தீர்த்துங்க, ரொம்ப அவசரப்பட்டு தீர்த்தாதீங்க ஸ்மச் பண்ணும் போது. அதே மாதிரி நீங்கள் நுணுக்கமான இடத்துல நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது நல்லா ஜூம் வச்சுக்கோங்க. ஜூம் வச்சுக்கும் போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை வாட்டம்ன்றது நல்லா வரும். இப்போ எந்த ஸ்மச் மீட்டிங்காக இருந்தாலும் மூக்கிலேருந்து தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் நான் வந்து மூக்கிலேருந்து பண்ணியே வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் எப்போவுமே அந்த ஸ்மச் பெயிண்டிங் ஃபோட்டோ எடுத்தாலே அந்த மூக்கிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு மூக்கை நம்ம வந்து ஸ்மச் பண்ணுறோம். ஸ்மச் பெயிண்டிங்கு ஃபோட்டோஷாப் 7.0 ஓகேவா, இல்லை CS5 ஓகேவா, இல்லை 2023 ஃபோட்டோஷாப் 2023 வெர்ஷன் ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு CS5 தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஃபோட்டோஷாப் 2023 நான் அந்தளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணதில்லை. CS5 தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூக்கையும் அந்தளவுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுக்கணும். அதாவது சிம்பிளாக உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி பண்ணுன்றது புரியணும்னா முதல்ல நம்ம ஒரு சாதாரணமாகவே நம்ம ஒரு பேப்பரில் நம்ம ஒரு ஃபேஸ் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேஸ் வரையும் போது நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூக்கு வாய் இந்த 3 பார்ட்டையும் தான் ஹைலைட் பண்ணி வரையும். அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்ணு மூக்கு வாயை மட்டும் இந்த ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்து, அதாவது அந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக கொடுத்து அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா அது வந்து பார்க்க கொஞ்சம் டிஜிட்டல் பெயிண்டிங் நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தர் கொடுத்த அவுட்புட்டே தான் இன்னொருத்தரும் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கும் தனியாக ஒரு யூனிக்கான அவுட்புட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உங்களோட அடையாளத்தை எடுத்து காட்டும். அடுத்தவங்க கொடுக்குற அதே அவுட்புட் தான் உங்களுக்கு வரணுன்றது ரூல்ஸ் கிடையாது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஸ்மச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்குக்கு இந்த எட்ஜெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவும், இந்த மேலே இருக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ இதையும் நான் மிங்கிள் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு தனி கலராக இது ஒரு தனி கலராக நம்ம ஸ்மச் பண்ணணும். இங்கே வளைவில் இருந்தாலும் ஒரு மூக்குன்றது நம்ம வரையும் போது அங்கே ஒரு வளைவு இருக்கிறது நம்மளே ஆர்டிஃபிஷியலாக வச்சாலும் அது நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, அந்த ஒயிட் இருக்க இடம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அமுத்தி ஸ்மச் பண்ணுறேன். மீது எல்லா இடத்துலையும் இந்த பெண்ணை வந்து பேடில் நான் லைட்டாக தான் தீர்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மூக்குக்கு மேலே கொஞ்சம் ப்ரஷ்ஷஸை பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே நுணுக்கமான டீட்டெயில்ஸ்ன்றது எதுவுமே இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக. இப்போ வந்து குவாலிட்டியாக இருக்க ஃபோட்டோவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் டூலை வச்சு மார்க் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. எந்த ஃபோட்டோவில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் பென் டூலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி பெயிண்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோலையும் பென் டூல் வச்சு மார்க் பண்ணி
ஸ்மச் பண்ணலாம். ஆனால் அந்த அவசியமே நமக்கு இல்லை, ஏன்னா அந்த ஃபோட்டோ நல்லா குவாலிட்டியோடு இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஒயிட் கலர்லாம் தனி லேயராக ஸ்மச் பண்ணணும். டீட்டெயில்ஸ் அதிகமாக இல்லாத இடத்துல கொஞ்சம் ப்ரஷ் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில்னு சொல்கிறது இந்த எட்ஜு, மூக்கோட எட்ஜோ இல்லை கண்ணோட எட்ஜோ புருவமோ எதுவாக இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணம் இங்கெல்லாம் வந்து இந்த மடிப்பே இருக்காது. ஸோ இங்கெல்லாம் ப்ரஷ் வச்சா நல்லா தாராளமாக பெருசு பண்ணி கலர் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாத மாதிரி நம்ம ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ப்ரஷ் வச்சா சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி ஸ்மச் பண்ணுறேன்றதை கொஞ்சம் உஷாராக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் அது புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னே இருந்தீங்கன்னா நீங்கள் பாதி டீட்டெயில்ஸும் பார்க்காமலே போயிடுவீங்க. ஸோ நான் எந்த இடத்துல, அதாவது என்னால் எல்லா விஷயத்தையும் என்னால் சொல்லிக்கிட்டே பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஊமை படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். பட் இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம, ஆனால் அதே சமயம் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டவுட்டு. ஏன்னா என் கூட வேலை செஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கு ரொம்ப அது பண்ணும் போதே வெறுத்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு சிலரால் தான், அது யாரால் பொறுமையாக இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கண்ணாண்டை ஸ்மச் பண்ணுறதுக்கு ப்ரஷ் சைஸை நான் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ புரியுதுங்களா? அந்த கண் எட்ஜ் வரும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரஷ் சைஸ் சின்னது பண்ணிடுறேன். இதே கண் கொஞ்சம் கீழே வரும்போது ப்ரஷ் சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கனால அதெல்லாம் வந்து மற்ற கலரோட மிக்ஸ் ஆகாத மாதிரி கொஞ்சம் லைட்டாக சின்னதாக தீர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த இடம்லாம் சேம் கலர் இருக்கிறதுனால அதெல்லாம் மெர்ஜ் ஆகிற மாதிரி நான் ஸ்மச் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே நெத்தி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிறு முடியெலாம் வந்து நமக்கு வந்து நம்மளே ஆர்டிஃபிஷியலாக நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் அந்த பிசிறு முடியை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓரளவு உள்ள பிசிறு முடி மட்டும் ஸ்மச் பண்ணுங்கள். எல்லா முடியும் ஸ்மச் பண்ண முடியாது, ஏன்னா கருப்பும் கலந்துரும். அப்புறம் நெத்தி மட்டும் தனி கலராக தெரியும்.
உங்களுக்கு கைக்கு எந்த அளவு வாட்டம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணிங்கன்னே பண்ணிட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மஜ்ஜும் நல்லா டீட்டெயில்டாக கிடைக்கும். இப்போ அந்த சைடு முடிச்சாச்சு, இந்த சைடு வரலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கண்ணை தாண்ட இங்கே லைட் அடிக்குது. ஸோ அதை வந்து நான் தனியாக ஸ்மஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா லைட் அடிக்கலை. ஸோ அதுவும் தனியாக நம்ம ஸ்மஜ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நான் எந்த ஒரு ஸ்மஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரோட ஒரு கலர் வந்து நான் மிக்ஸ் ஆக விடலை. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்மஜ் பெயிண்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு பண்ணும்போதே பார்த்தா திட்டாக தெரியும். அது எப்படி நான் மேட்ச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடிலையும் பார்த்திங்கன்னா அந்த பிசிறு முடியும் நான் சேர்த்து ஸ்மஜ் பண்ணிடுறேன். கடைசியாக அதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் உருவாக்கிக்க முடியும். இப்போ இந்த லிப்ஸு கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வாய்க்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்ணை தாண்ட ஒயிட்டை தனியாகவும், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரெண்ட் கூட நம்ம முக்கியமான விஷயந்தான். ஸோ அந்த பிளாக்கை தனியாகவும், அப்புறம் இந்த கலரை நான் வந்து தனியாகவும் ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண், ஸோ நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அதையும் நான் ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். ஸ்மஜ் பண்ணும்போது ரெண்டாவது மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம பென்னு அந்த பேடுக்கு நம்ம எந்தளவு ப்ரெஷர் கொடுக்குறோன்றது முக்கியம். ஒயிட் ஹேண்டாக இருக்கும்போது, அதாவது சின்ன சின்ன டாட்டுக்கு மட்டும் இந்த பென்னை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. பட் மற்ற எந்த இடத்துலையும் வந்து அந்தளவு அதிகம் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. சிம்பிளாக ஒரு பென்னை, ஒரு பென்சில், ஒரு பேப்பரை நம்ம எப்படி வரைகிறோமோ அந்த மாதிரி வரையுங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் டாட் வச்சு நீங்கள் வரைஞ்சாதான் ஸ்மஜ் பெயிண்டிங் உங்களுக்கு கரெக்டாக. ஆல்ரெடி இப்போ 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஃபேஸோட ஸ்மஜ் பெயிண்டிங் முடிக்கிறதுக்கே, ஃபேஸோட ஸ்கின்னு முடிக்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் நான் வந்து கலரை, இந்த ஒயிட்டுன்றத ஏன் அந்த டீல் கொடுக்காமன்னா நம்ம ப்ரஷ்ஷிலே அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த இடத்துல ஒயிட்டை நான் ஸ்மஜ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து 2-3 முறை தீர்த்தினேன். சில இடங்களில் நம்ம டீட்டெயில் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 முறை 3 முறை அது ஒரே இடத்துல நம்ம ஸ்மஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது.
ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்மச் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த கண்ணோட ஷேப்பு கொஞ்சம் மாறினா கூட கண்ணில் வந்து கட்டி போட்ட மாதிரி மாறிடும். இந்த கலர்ஸும் வந்து ஷேடோ வந்து ஒரு இடத்துல போடும்போது அந்த ஷேடோ அதே ஷேப்பில் இருக்கணும். அதுவும் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அதுவும் ஏதோ ஒரு கோலர் மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்கின்னை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த சைடு இருக்குது கொஞ்சம், இதையும் முடிச்சிருவோம். இங்கேயும் வந்து நான் கலர் ஒன்றோட ஒன்று ஸ்மச் பண்ண விடலை. சரி, அங்கே தான் மடிப்பு இருக்கே, அதனாச்சும் பென் டூலை வச்சு நீங்கள் ஸ்மச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த மடிப்பு வந்து நமக்கு கிளியராக ஃபோட்டோலே தெரில. அதை நம்ம பென் டூலை வச்சு இன்னும் நம்ம ஷார்ப்பாக காமிச்சோன்னா ஃபேஸ் ஷேப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அங்கேயும் நான் வந்து எந்த ஒரு பென் டூலும் செலக்ட் பண்ணாமல் நார்மலாக ஸ்மச் பண்ணிட்டேன். இப்போயும் காதியும் ஸ்மச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவை நான் அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்லோட் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சும் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் மட்டும் வீடியோ மட்டும் இல்லாமல் இன்விடேஷன், பேனர், ஃபோட்டோஷாப்பில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் டுட்டோரியல் எடுத்து போடுறேன். முதல்ல நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் போட்டு அப்புறம் டிஜிட்டல் பெயிண்டிங் டுட்டோரியல் போடணும்னு நான் நினச்சேன். ஆனால் நம்ம சேனலில் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் ஃபோட்டோஷாப்போட பேசிக் நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சவங்க தான். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்படி போடுறேன். பிற்காலத்தில் நான் வந்து தனித்தனியாக ஃபோட்டோஷாப் 7.0ஓட டுட்டோரியல், அதுக்கப்புறம் CS5ஓட டுட்டோரியல், 2023 டுட்டோரியல், இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க பீட்டா ஃபோட்டோஷாப் அதோட டுட்டோரியல் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸோட ஸ்மட்ஜிங் வேலை முடிஞ்சிருச்சு. மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.